முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் கூட. இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கவசம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நம்மளை காப்பாற்றக்கூடியது, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தரக்கூடியது, நமக்கு ஒரு ஷீல்டு போல நமக்கு அரணாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து நம்ம சொல்வதாலும் கேட்பதாலும் நமக்கு பல நோய்களிலிருந்து நம்ம விடுபட முடியும். இந்த கந்த சஷ்டி கவசத்துல சில வரிகள் வரும். நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, முப்பத்திருவல் முனைவேல் காக்க, செப்பிய நாவை செப்பேல் காக்க, எண்ணிலம் கழுத்தி இனிவேல் காக்க, இப்படின்னு சில வரிகள் வரும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களையும் சொல்லி நம்மளை காக்கிறதுக்காக நம்ம வேண்டி கேட்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம தொடர்ந்து சொல்றது ரொம்ப நல்லது. பாலந்தேவராய சுவாமிகள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஏற்றிருக்காரு. இந்த ஸ்லோகத்துல இந்த கந்த சஷ்டி கவசத்தை சில முருகனுடைய பீஜாட்சர மந்திரத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு வரி வரும், ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் அப்படின்னு வரும். இதை நம்ம ஐயும் கிளியும்னு படிச்சா கூட இது உண்மையிலேயே என்ன அர்த்தம்னாக்க ஐம் கிளீம் ஷவ்ன்ற முருகனுடைய பீஜாட்சர மந்திரத்தை தான் இது சொல்றது. பாலந்தேவராயன் சுவாமிகள் அவருடைய கனவுல முருகன் தோன்றி தன்னுடைய பக்தர்களை பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய பீஜாட்சர மந்திரங்களை கொண்டு இந்த ஸ்லோகத்தை இயற்ற சொன்னதற்கு அப்புறமாக தான் இந்த பாலந்தேவராய சுவாமிகள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை அவர் இயற்றியிருக்கிறார். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்லோகத்தை, இந்த கந்த சஷ்டி கவசத்தை தினமும் சொல்வதும் கேட்பதும் அவ்வளவு சிறப்பு. இப்போ சமீபத்தில் இது திருச்செந்தூர்ல இப்போ சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு நமக்கு தெரியும், முருகன் தன் தாயிடம் இருந்து வேலாயுதத்தை பெறும்போதும் சரி, இந்த வேலாயுதத்தை இந்த சூரபத்மன் மீது எரியும் போதும் சரி, எப்படி அந்த அந்த போராட்டத்தில் எப்படி அவருக்கு வியர்த்து கொட்டியதுன்னு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், கேட்டும் இருப்போம். இது எவ்வளோ ஒரு மெய் சிலிர்க்கிற நிகழ்ச்சி இது. இதெல்லாம் அந்த முருகன் இருக்கிறார் என்பது இது ஒரு சான்று. இந்த கலியுகத்துல தன்னுடைய பக்தர்களுக்கு கூடவே துணையாக பல விதத்தில் இன்னல்களிலிருந்து அவளை காப்பாற்றுவதற்கு முருகன் இருக்கிறார் என்பது இதுதான் ஒரு உதாரணம். இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி கவசத்தை தினமும் சொல்லி தினமும் கேட்கவும் செய்யலாம். மற்றும் இந்த செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, கிருத்திகை, சஷ்டி போன்ற நாட்கள் மற்றும் இந்த மாதிரி சூரசம்ஹார நிகழ்ச்சிகளை கேட்பதும் சொல்வதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பல நன்மைகளை தரக்கூடியது இந்த கந்த சஷ்டி கவசம்.